தாமு உள்ள போய் பாடுறான். ஓகே ஐசக் வாங்கடா. இப்போ எங்கேயுமே ராக்கிய காணோம்டா. எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு விஜய். ஆள் தப்பிச்சுட்டான். ஜாக்கிரதை ஏத்துக்கடா. அருண் மெத்தோட உயிரே இதுலதான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் பாத்துடா. இது முக்கியமான ஃபைல், பத்திரமா போய். சரி. $2000 கோடி பங்கு மார்க்கெட் மோசடி. கோடீஸ்வரர் அருண் மேத்தா கோடி கோடியாக கொள்ளை. கல்லூரி மாணவர்கள் சாதனைகள், தஸ்தாவேஜுகளை கைப்பற்றினார்கள். பிடிபட்டவர்கள் அப்ரூவர்களாகி சாட்சியம். இதற்கு உடந்தையான எம்எல்ஏ மீசை மீனாட்சி சுந்தரம், இன்ஸ்பெக்டர் அக்கவுண்டன்ட் வடிவேலு, பேங்க் சேர்மன் கணேஷ் ராவ் ஆகியோர் மாணவர்களிடம் சரண். அத்தனை பேரும் அப்ரூவர்களாக மாறி அளித்த வாக்குமூலம் விரைவில் வெளியிடப்படும். இதன் பின்னணியில் ஒரு அமைச்சர் இருப்பதாக தெரிகிறது. அதை பற்றிய செய்தி நாளை வெளியிடப்படும். ஐயோ, நிதானமா உட்காந்து பேப்பர் வச்சுட்டு இருக்க. நிதானமா உட்கார்ந்தா தலையில இடி விழுந்தா மாதிரிலோ உட்கார்ந்து இருக்கிறேன். நாளைய பத்திரிகையில என்னை பத்தி செய்தி வரப்போதாமே, என் கதி என்னையா ஆகும்? உன்னை பத்தியே கவலைப்படுறியா? என்ன பத்தி கவலைப்படுறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க பவரை வச்சு எதை செய்வீங்களே அதை உடனே செய். பவரை யூஸ் பண்றதா? நாங்க தான் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிட்டுமேயா. ஆமா, இந்த எம்எல்ஏவோ இன்ஸ்பெக்டரையும் எங்கேயா கொண்டு போய் வச்சிருக்காங்க? அது தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட வரேன்? நாளைக்கு அவங்க 2 பேரும் வாக்குமூலம் கொடுத்து பேப்பர்ல வந்தது, நம்ம 2 பேரும் கதை முடிஞ்சு போச்சு. போலீஸ் கிட்ட சொல்லி ஏதாவது செய்ய. போலீஸ் கிட்டயா? எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்லி என்னைய மாட்டிக்க சொல்றியா? என்னால எதுவும் முடியாது, என்ன விட்டுருப்பா. ஓஹோ, எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றதுதான் உன்னை மந்திரி ஆக்குறா? எப்பவுமே 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சேன் பீத்திக்குவே. ஒவ்வொரு ஓட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். உன்னை மந்திரி ஆக்கிறதுக்கு மேல் இடத்துல எவ்வளவு கோடி கொடுத்தேன் தெரியுமா? சும்மாவா கொடுத்த? நான் மந்திரி ஆனதும் பதிலுக்கு பதில் செய்யல. நீ கோடி கோடியா கடன் வாங்குறதுக்காக எத்தனை பேங்க் சேர்மனுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்திருப்பேன். எல்லாத்தையும் முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு இப்ப பேசுற பேச்சு என்னையா பேசுற? இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதுல 25% உனக்கு கொடுத்திருக்கேன். நேற்று வரைக்கும் குடிசையில இருந்த நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய பங்களால இருக்கே, எப்படி? அட போயா, 3000-4000 கோடி நீ சம்பாதிச்சுக்கிட்டு 10-15 கோடி எனக்கு கொடுத்த. பிச்சை காசை கொடுத்துட்டு பெருசா சொல்லி காட்டுற. செஞ்சதெல்லாம் மறந்துட்டு பேசுறிய மனுஷனாயா நீ? சொந்த பந்தம் சொல்லிக்கிட்டு பினாமி பேர்ல எத்தனை கோடிக்கு பங்கு பத்திரம் உனக்கு வாங்கி கொடுத்திருக்கேன். நன்றி இல்லாம பேசுறிய. நான் நன்றி இல்லாம பேசுறேன்னா? நீ காய்ச்சின கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செங்கல்பட்டுல செத்து போன 300 பேர் வெறும் 30 பேர்னு பேப்பர்ல வர வச்ச. நான் நன்றி இல்லாதவன். காய்ச்சினது நான். கல்லால உட்கார்ந்தது யாரு? கல்லால உட்கார்ந்தவன் நான் தான். வித்தவன் நான் தான். சந்தோஷமா? கள்ளச்சாராய கிடங்க அழிக்க வந்தாங்களே 2 இன்ஸ்பெக்டர் 4 கான்ஸ்டபிள் எல்லாரையும் வெட்டி கொண்டவன் நீ. புதைச்சு மூணவனா? வேணா ரோட்ல போற 4 பேரை கூப்பிட்டு கேட்போம், யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் நன்றி இல்லாதவன் அவங்க சொல்லுவாங்க. என்ன சொன்ன? யாருகிட்ட நீ பேசுற? நீ ஜாக்கிரதையா. பெரிய திருடனோ சின்ன திருடனோ, நாளை தீர்ப்பு பத்திரிகையில நம்ம விஷயம் வெளியே வந்தது, நம்ம கம்பி என்ன வேண்டியதான். என்ன பத்தி கவலை இல்ல, நான் எப்படி வேணாலும் பழிச்சுக்குவேன். ஆனா நீ அரசியல்வாதி, உனக்கு அதை விட்ட வேற ஒண்ணும் தெரியாது. விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும் தெரியுமில்ல? நீ மந்திரி, உன் அதிகாரத்தை பயன்படுத்தி நாளை தீர்ப்பு பத்திரிகைக்கு சீல் வை. அப்படி இல்ல அந்த ஆபீஸை இல்லாம பண்ணிடு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மந்திரி பதவியில வெள்ளி விழா கொண்டாடலான்னு இருந்த, பிடிஞ்சா வெடி வச்சிருவானுங்க போல இருக்கு. உங்க பொண்ணு என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன கண்ணா பண்ண? என் மந்திரி குமாரி, நீங்களும் அந்த மேத்தாவும் பேசிட்டு இருந்தத கேசட் பண்ண. கேசட் எடுத்தியா? எதுக்கு? நீயும் அவனும் சேர்ந்து இந்த நாட்டையே கொள்ளடிச்சீங்களே, அதுக்கு சாட்சி வேண்டாம்? அதுக்கு தான். ஓஹோ, நீயும் அந்த புரட்சி பசங்களோட சேர்ந்துட்டியா? ஆமா, யார் அழிக்கணும்னு திட்ட போட்டீங்களோ அந்த மாணவர் படையில நானும் ஒருத்தி. பாத்தியா, ஓ மகளே ஓ மஞ்சக்கை தருத்துவ போல இருக்க. ஏண்டி, நாங்க பெத்த பொண்ணு நீயே எங்க கழுத்துக்கு கத்தியா வந்து நிக்கிறியா? அம்மா, உன் புருஷன் எனக்கு தகப்பனா மட்டும் இருந்திருந்தா நான் என் கத்தியா மாறுறேன். இந்த நாட்டுக்கே துரோகியா மாறி இருக்காரு. இவருக்கு இனிமே கத்தியா இருக்க போறதில்ல, தூக்கு கயிறா இருப்பேன். அம்மாடே, நீ எப்படி வேணா இரு, முதல்ல கேசட்டை கொடு. குடுக்கறதுக்காக இந்த வீடியோ எடுக்கல, எங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு இந்த நாட்டு மக்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். வர்றேன்.
இந்தா நெல்லு. ஏய் ராணி, இந்த கேசட்டோட நீ வெளியே போன உன்னை ஷூட் பண்ணிடுவேன். ராணி, மறுபடியும் சொல்றேன், ஒரு 8 எடுத்து வச்ச சுட்டுருவேன். போ. மந்திரி சார், நீங்க போட்ட குட்டி தானேனா? நீங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். உங்களை மாதிரி பதவி ஏறி பிடிச்சவங்க பதவிக்காக கட்டில பொண்டாட்டி மட்டும் இல்ல, பெத்த பொண்ண கூட விட்டு வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை எதிர்பார்த்துதான் துப்பாக்கில இருந்த தோட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். போறேன். யாருங்க காலையில எழுந்ததும் பொங்கல் வடை பூரி எல்லாம் திங்கிறானுங்க? எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. ராஜன் சார், நீ என்ன செய்வ, யார கூட்டு போவியோ எனக்கு தெரியாது. என் மக செத்தால எனக்கு கவலை இல்ல. அந்த கேசட் என் கைக்கு வரணும். போ. என்னாச்சு? எங்க அப்பாவுடைய ஆளுங்க என்ன கொலை செய்ய தோட்டிட்டு வராங்க. என்ன காப்பாத்துங்க. வெரி குட், நல்ல வேலை செஞ்ச ராணி. லாயர் சார், இது நமக்கு ஒரு பெரிய ஆதாரம். ராணி நமக்கு ஒரு நல்ல சாட்சி. வெல் டன் விஜய். ராணி, நீ உங்க அப்பாவை எதிர்த்து இவங்களோட சேர்ந்திருக்க. நான் உன்னை பாராட்டுறேன். இதை வச்சு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். நாளை பத்திரிக்கை அவங்களுக்கு ஒரு அதிரடியா இருக்கும். இது வரைக்கும் நம்ம கூட இருந்த அத்தனை பேரும் அப்ரூவரா மாதிரி இப்ப அவங்க கையில. நம்ம டாக்குமெண்ட்ஸ், பங்கு மார்க்கெட் பத்திரம் எல்லாம் இப்ப அவங்க கையில. பத்தாவதுக்கு நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ கேசட் இப்ப அவங்க கையில. நம்ம எங்க நிக்கிறோம்? வாட் இஸ் அவர் பொசிஷன்? இன்னைக்கு நமக்கு எதிரா புறப்பட்டு வர கூட்டம் ஸ்டூடெண்ட், மாணவர்கள். ஒவ்வொரு மாணவனும் ஒரு வெடிகுண்டு. ஓகே ஓகே ஓகே. சாட்சிக்காரன் காலில் விழுவுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுவுறது எவ்வளவு மேலும் சொல்லுவாங்க. இங்க சண்டைக்காரைய மாவன் தானே, அவன் காலையில போய் விழுந்துடுறேன். பணம் ஜெயிக்க முடியாத கூட பாசம் ஜெயிச்சிடும். சென்டிமெண்ட்ல போய் டச் பண்றேன். அவன் எனக்கு மவன் ஆயிடுவான், மாணவர்களுக்கு விரோதி ஆயிடுவான். ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு மரத்தையே சாச்சிடுறேன். டேய், அந்த எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டர் இருக்கிற இடம் வேற யாருக்கும் தெரியாதுல்லடா? அது எப்பறம் தெரியும்? எஸ், ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் ரவுடிஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. டேய், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. டேய் விஜய், உங்க அப்பா வந்துட்டு இருக்காரா? டேய், இந்த சேர்ல உள்ள போடுங்க. ஆமா, இதை விட்டு அதை எடுத்துட்டு போ. அம்மா, அம்மா. என்னப்பா, எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அம்மா, எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? நீ கேட்டு இது வரைக்கும் நான் எதை செய்யல. கட்டின புருஷனை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டியே, கண்ணை மூடிக்கிட்டு நான் கூட வரல. அப்ப உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க. எதுக்கு என்ன உட்கார வைக்கிற நீ? அம்மா, இன்னைக்கு நான் சொல்ற வரைக்கும் இந்த சேரை விட்டு நீங்க எந்திரிக்க கூடாது, இந்த இடத்த விட்டு நீங்க உள்ள போக கூடாது. ஏன்பா? ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க, இது என் மேல சத்தியம். அம்மா, நீங்க ஏன் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க, எந்திரிக்க கூடாது. எனக்கு என்ன? ஹலோ விஜய். யார் நீ? நீ கேக்குறதுல தப்பு இல்ல. அன்னைக்கு பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே தரத்தினேன். இன்னைக்கு நீ யாருன்னு கேட்கிறேன். தகப்பன் தான் தவற உணர்ந்து உன்னை தேடி வரும்போது மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல. என்ன தகப்பன்றீங்க புள்ளன்றீங்க? எனக்கு எப்பவும் புரியல நீங்க யாருன்னு. வீடு மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாறிதான் வந்திருக்கேன். சின்ன கரெக்ஷன். மனசு மாறி வந்திருக்கேன். செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடி வந்திருக்கேன். ஆசையா ஓடி வந்து என்ன அப்பான்னு கட்டி பிடிச்சுக்க வேணாம்.
வீடு தேடி வந்த ஒரு பெரிய மனுஷனை உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சேர் போடக்கூடாதா? இது கோட்டீஸ்வர அருண் மேத்தாவோட மாளிகை இல்ல, ஒரு ஏழை தாயோட குடிசை. இந்த வீட்டுல ஒரே ஒரு சேர் தான் இருக்கு, அதுவும் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான். இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் நான். ஏன் உனக்கு இந்த நிலைமை? நீ ஒண்ணு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை சொல்லு. காலையில வாக்கிங் போறதுக்கு மர்சிடிஸ் பென்ஸ், காலேஜ் போறதுக்கு டாடா கரோலா, ஈவினிங் கிளப்புக்கு போறதுக்கு ஹோண்டா கார்ட். நீ இருக்கிற இதே இடத்துல இன்னும் மினிட் 7 அடுக்கு மாடி கட்டு. என்ன என்ன சொல்ற? அருண் மேத்தா பெரிய ஆளியா நீ? பாசத்தால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் பணத்தால அடிச்சு சாதிச்சிடலான்னு பாக்குறியா? என்ன விலைக்கு வாங்குறதுக்கு நான் ஒண்ணும் அரசியல்வாதி இல்ல. டேய் டேய் டேய், புள்ளையே அப்ப விலைக்கு வாங்குறதா? படா ஃபூல். லட்சுமி, உன் புள்ள நினைச்சான்னா இந்த நாட்டையே விலைக்கு வாங்கிட முடியும். அந்த அளவுக்கு அவனுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். அவன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்க வேணாம்னு சொல்லு. வாங்க விட்டு போலாம். வேண்டாங்க, குடிசையில இருந்தாலும் நாங்க அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். மறுபடியும் அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு எங்களை கூட்டிட்டு போயிடாதீங்க. வேண்டாம். லட்சுமி, அப்படி சொல்லாத. எனக்கு வேற வழி இல்லாம தான் உன்னை நான் தேடி வந்திருக்கேன். இப்ப நீ நினைச்சாதான் உன் புருஷனை காப்பாற்ற முடியும். ஐயோ, என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க. இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்கல்ல, வந்தவங்களை வாங்கன்னு மரியாதை கொடுத்து உட்கார சொல்ல கூட முடியாத நிலைமையில நான் உட்கார்ந்து இருக்கேங்க. என்ன எதுவுமே கேட்காதீங்க. நான் கேட்க கூடாதா? நான் கேட்க கூடாதா? நான் உன் புருஷன் இல்ல? உன்னை கேட்க எனக்கு உரிமை இல்லையா? அவன் மாவன் இல்லையா? இதை எடுத்து சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லையா? ஐயோ, அவன் எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்து கடவுள் மாதிரி தான் வச்சிருக்கா. அதனால தான் நான் அதை தப்பா பயன்படுத்த விரும்பல. கட்டினவருக்கு தான் மனைவியா இருக்க முடியல. ஒரு பிள்ளைக்காவது நல்ல தாயா இருந்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு எங்க இருந்து போங்க. லட்சுமி, இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையில நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நான் தூக்க மாட்டேன்னு செத்து போயிடுவேன். ஐயோ, அப்புறம் உன் நிலைமை என்ன யோசிப்பாரு. இது காலா நடிச்சு இது எனக்காக மட்டும் இல்ல, உனக்காக சேர்த்து நான் கேட்கிறேன். உங்க வயல் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. டேய், டேய், என்னடா இது? உங்க அப்பா கால்ல விழாத குறைய கெஞ்சுறாரு. பாத்துக்கிட்டு கல்லு மாதிரி நிக்கிறீங்க. பார்த்தா சொல்லுடா அவருக்கு. அட என்னமா நீங்க? அந்த ஆள் தான் ஊழ அழுக அழுகிறாரு, அதை போய் நம்பிக்கிட்டு. புருஷன் செத்தா பொண்டாட்டி தாலியா இருக்கணும், இது நம்ம வழக்கம். ஆனா நீ செத்தா அறுக்கிறதுக்கு அம்மா கழுத்துல தாலியை கூட விட்டு வைக்கலடா பாவி. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்த? அன்னைக்கே சொன்ன, என்னைக்காவது ஒரு நாள் நீ அம்மா கால்ல வந்து விழத்தான் போறேன்னு. ஆனா ரொம்ப சீக்கிரம் வந்து விழுந்துட்டேன். லோக் விஜய், தப்பு செஞ்சவன் தலை குனிறதுல தப்பு இல்லடா. அப்படியே தலை குனிஞ்சாலும் யார்கிட்ட? கட்டின பொண்டாட்டி பெத்த மகன் கிட்ட. இந்த போராட்டம் ஒரு அப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் நடக்கிற போராட்டம் இல்ல, ஒரு தேச துரோகிக்கும் அவனை தூக்குல போடணும்னு துடிச்சிட்டு இருக்கிற மாணவருக்கு நடக்கிற போராட்டம். இந்த போராட்டத்துல ஜெயிக்க போறது உன் மகன் இல்ல, உன் மகனுக்கு பின்னாடி இருக்கிற மாணவர் சக்தி. இத பார், கடைசியா ஒன்னு சொல்றேன், உன் பணத்து பிடிச்ச பேச்ச உன் பாக்கெட்ல போட்டுட்டு மரியாதையா வெளியே போயிடு. மகனாச்சேன் கெஞ்சி பார்த்தேன், மனைவியாச்சேன் கெஞ்சி பார்த்தேன், புரிஞ்சுக்கல. இப்ப இந்த நாட்டை ஆட்டி படைக்கிற அருண் மேத்தாவா சொல்றேன், உன் போராட்டத்தை இப்பவே விட்டுடு. இதுக்கு நீ சம்மதம் சொன்னா நீ உங்க அம்மா உயிரோட இருப்பீங்க என் பங்களால. அப்படி இல்ல நீ என்ன அழிச்சிடலாம், அதுவும் இப்பவே அழிச்சிடலாம். ஆனா என் சமாதியிலிருந்து புறப்பட போற லட்சாதி லட்ச இளைஞர்களின் சக்திய ஒன்னால அழிக்க முடியாது. கோடானு கோடி மாணவர்கள் சக்திய ஒன்னால அழிக்க முடியாது. என்னடா பெரிய மாணவர்கள் சக்தி? குழந்தை பசங்க 1 கிலோ சாக்லேட்ல 1 லட்சம் மாணவர்களை டீல் பண்ண வேண்டாம். மிஞ்சி மிஞ்சி போனா என்னடா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? டைப் பண்ணுவாங்க, பஸ் கொளுத்துவாங்க, இல்ல நடுவோட்ல உண்ணாவிரதம் உட்கார்ந்து செத்து போவாங்க. இவங்களை நம்பி நீ போராட்டத்தில் இறங்க போற விஜய். ஐ அம் வார்னிங் யூ. அந்த மண் குதிரைகளை நம்பி ஆத்துல இறங்காத, அழிஞ்சு போயிடுவேன். இந்த மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா மானம் கெட்டு போயிடும். யாரோட மோதிரம் நினைச்சு பாருங்க, ஒரு பய உயிரோட இருக்க மாட்டீங்க. மிஸ்டர் மேத்தா, நாளைக்கு வரப்போற நாளைய தீர்ப்பு பத்திரிக்கை தான் உனக்கு மரண ஓலை. அது நீ செஞ்ச ஊழலை எல்லாம் ஆதாரத்தோட அம்பலப்படுத்த போது, உன்னை கூண்ட ஏத்தி தூக்குல போட போது, எங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க போகுது. புரிஞ்சுதா? கூட்டி கழிச்சு பார், கணக்கெல்லாம் சரியா வரும். ஸ்மார்ட் பாய்.